Cnidaria. Next phylum is a Cnidaria. Hydra, jellyfish, coral, sea anemone. These are the common examples for phylum Cnidaria. Phylum Cnidaria oda examples. Yes, got it? எப்படி போரிஃபெராக்கு ஸ்பாஞ்சஸ் பார்த்தோமோ எக்ஸாம்பிளா இந்த ஆர்கானிசம்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபைலம் நிடிரியா, இட்ஸ் ஆக்சுவலி a Greek word. Nod means needle. In Greek word, nod means needle or sting cells. இதோட நிடிரியாவோட பாடியில நிறைய ஸ்டிங்கிங் செல்ஸ், கொட்டும் செல்கள் இருக்குமா, அதனால இதை நிடிரியா அப்படின்ற ஃபைலமா பேர் வச்சிருக்காங்க. ரைட், நிடிரியன்ஸ் were previously called Coelenterata. Now only they called as Cnidarians. But மிந்திலாம் அது என்னமா கூப்பிட்டு இருந்தாங்க, என்ன ஃபைலம் காமனாக கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Coelenterata. அது என்ன ஃபார்மில் இருக்கும்? aquatic, sessile. What is sessile? An organism is immobile which used to stick on the substratum. ஓகே, அந்த சப்ஸ்ட்ரேட்டமில் கடலுக்கடியில் ஒட்டி அசையாமல், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் ஒரே இடத்துல வாழறத நம்ம செசைல் சொல்லுவோம். ஃப்ரீ ஸ்விம்மிங்காகவும் இருக்கலாம். அந்த லார்வாவாக இருந்ததுன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ரைட், சாலிட்ரி. சாலிட்ரி ஃபார்ம்னா என்ன? லிவிங் அலோன், தனித்து வாழ்ந்தா சாலிட்ரி. ஆர் காலனியல் ஃபார்ம், குரூப்பாக வாழறத நம்ம காலனியல் ஃபார்ம் சொல்லுவோம். லிவிங் ஃபார்ம் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஹவு தே வில் லிவ். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஜெல்லி ஃபிஷ் பார்த்தோம், ரைட். தென் கோரல்ஸ் பார்த்தோம், sea anemone பார்த்தோம். இதெல்லாமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நிடிரியன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஒவ்வொரு மாதிரியான ஃபார்மை, ஒவ்வொரு மாதிரி ஹேபிடேட்டில் இருக்கும். ரைட், ஃபார்ம் aquatic, sessile or free swimming, solitary or colonial worm. இதில் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி, மோஸ்ட்லி ரேடியல் சிமெட்ரி. நேம் Cnidaria is derived from cnidocytes or cnidoblast with stinging cell called nematocyst. ஓகே, ஏன் நேம் Cnidaria அப்படின்னு சொல்கிறோம்? Cnidariaன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cnidocytes, cnidoblast அதோட பாடியில் இருக்கும். அதுலேருந்து நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ் வரும், டென்டக்கிள்ஸில் இருக்கும். எஸ், ஷால் வி ஜூம் அண்ட் see? இந்த பிக்சர் பாருங்கள் கிளியராக. இதோட டென்டக்கிள்லேருந்து ஒரு பகுதி, இந்த டென்டக்கிள்லேருந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் பாடியில் கிராஸ் செக்ஷனில் இந்த டென்டக்கிளோட அவுட்டர் சர்ஃபேஸ் இது டென்டக்கிள். இந்த டென்டக்கிளை கட் பண்ணி பார்க்கும்போது டென்டக்கிளோட அவுட்டர் சர்ஃபேஸ், ரைட். இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் என்ன இருக்கும்? கிராஸ் செக்ஷனில் பார்க்கும்போது நிறைய ஸ்டிங்கிங் செல் இருக்கும். அந்த ஸ்டிங்கிங் செல்ஸை நம்ம வித் நெமட்டோசிஸ்ட் சொல்லுவோம். அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ்க்குள்ளே நெமட்டோசிஸ்ட் இருக்கும். அந்த ஸ்டிங்கிங் செல் இஸ் கால்ட் இட் அஸ் cnidocyte. ரைட், இது கிராஸ் செக்ஷன். ஓகே, இது டென்டக்கிள். உங்களுக்கு புரியணும்னா இது டென்டக்கிள். இந்த டென்டக்கிளை, இந்த அனிமலோட பாடியில் டென்டக்கிள் இருக்குது. இந்த டென்டக்கிளை கிராஸ் செக்ஷன் போட்டிங்கன்னா இப்படி கிடைக்கும், ரைட். அதில் என்ன இருக்கும்? கிராஸ் செக்ஷனில் cnidocyte, ஸ்டிங்கிங் செல் இருக்கும். அந்த நீடோசைட்டை பெருசு பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், ரைட். ஸோ இட் கண்டைன்ஸ் nematocyst. Nematocyst is actually a stinging cell. Okay, stinging part. Will you able to understand? Shall we recall it again? Yes, see to the picture. It's a tentacle. When we take the cross section of the tentacle, we can able to see the stinging cell with nematocyst. The name of the stinging cell is a cnidocyte. The name of the stinging cell is called it as cnidocyte. This is cnidocyte. Imagine this is a cnidocyte. That cnidocyte contain nematocyst, spring-like structure. Yes, got it? புரிஞ்சுதா? Phylum Cnidaria. Point number 5. Benefits of cnidoblast: anchorage, defense, and to capture the prey. Now only I explained that what is cnidoblast, what is nematocyst. Imagine this is a tentacle. When we take the tentacle like this, the tentacle contain cnidoblast. Okay, this is a cnidoblast. That cnidoblast contain nematocyst. That nematocyst will be in the
form of folded condition. When it see the prey, what will happen? The nematocyst discharged like a thread, then it captured the prey. Got it? ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. இது டென்டக்கிள். டென்டக்கிள்ல என்ன நிறைய இருக்கும்? நீடோபிளாஸ்ட் இருக்கும். டென்டக்கிள்ல இதெல்லாம் நீடோபிளாஸ்ட் தான். ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. ரைட்? இதெல்லாமே வந்து நீடோபிளாஸ்ட் தான். அந்த நீடோபிளாஸ்ட்குள்ள என்ன இருக்கும்? நெமட்டோசிஸ்ட் இருக்கும். நெமட்டோசிஸ்ட். அந்த நெமட்டோசிஸ்ட் எப்படி இருக்கும்னா ரெஸ்டிங் கண்டிஷன்ல ஒரு டிக் டிக் பென் மாதிரி தான். ஜஸ்ட் இமேஜின் த டிக் டாக் பென். வாட் வில் ஹேப்பன் when you press only it will come out, the refill will come out. அதே மாதிரி இந்த பிரேவை பார்க்கும்போது தான் என்ன ஆகும்? எஜாகுலேட் ஆகி வெளியே வரும். who will come out? that nematocyst will come. yes, got it? I hope you can understand this point. Next, Cnidaria, point number 5. They have central vascular cavity is called it as coelentron. Central vascular cavity, see the picture. This is central vascular cavity, coelentron. Central vascular cavity is called it as coelentron. This cavity is called it as coelentron. Serves for both digestion and circulatory function. It has only one opening. See, it is only one opening. This opening is called it as mouth, or otherwise named as hypostome. The mouth is otherwise named as hypostome. Got it? So it has only one opening. Will you able to recall? If the single opening which act as a mouth as well as anus, that is incomplete digestive system. Digestion is both extracellular, intracellular. What is intracellular? Okay, digestion which takes place inside the cell. What is extracellular? A digestion which takes place outside the cell. Okay, got it? புரிஞ்சிச்சா? செல்லுக்குள்ள நடந்தா இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன், செல்லுக்கு வெளியே நடந்தா அது எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன். எஸ். Phylum Cnidaria, point number 8. The nervous system is very primitive, not like us. நம்மள nervous system ஃபுல்லா என்ன இருக்கும்? nerve cells நம்ம நியூரான் சொல்லுவோம். Structure and functional unit of nervous system is called it as neuron. What about us? நம்மள நியூரான் இருக்கும், full of neurons. Body is fully composed of neuron. What about the Cnidaria? The nervous system is very primitive. It is formed of diffused nerve net. See the picture? ஒரு nerve net மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் பாடியில. primitive in the form of nerve net. ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். not well developed. Cnidarians like coral. coralsனா பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். Cnidarianல ஒரு எக்ஸாம்பிள், very good example, corals. The corals have a skeleton which is made up of calcium carbonate. skeleton மாதிரி இருக்கும். okay, ஒரு framework to the body that is made up of calcium carbonate. yes. now point number 10. Cnidarian exhibit two basic body form, polyp form, medusa form. okay, polyp and medusa form. what is polyp form? cylindrical. polyp is a cylindrical. இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. பாலிப்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், மெடுசானா பெல் ஷேப்ல இருக்கும். மெடுசா மீன்ஸ் பெல் ஷேப், பாலிப் மீன்ஸ் ஸ்டிக் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். காட் இட்? ஸோ Cnidarian exhibit two basic body form, polyp form and medusa form. நம்மள எப்படி வந்து குழந்தை பருவம் சொல்லுவோம். ஓகே, இன்ஃபான்சி, அடலசன்ட், அடல்ட்ஹுட், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இதில் ரெண்டு ஃபார்மேட் சொல்கிறாங்க. ஒன் இஸ் பாலிப் ஃபார்ம், அனதர் ஒன் இஸ் அ மெடுசா ஃபார்ம். ரைட்? see the picture. ஒரு வாட்டி பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்பொழுது, see செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் Aurelia or jellyfish, what will happen in the sexual reproduction? Male and female jellyfish come together. Male releases sperm, female releases egg. okay, sperm and egg forms zygote, zygote forms blastula. right? then the blastula forms larva. okay, larva settle down, then it forms a polyp. okay, jellyfish ஓட first form, adult form என்னது? மெடுசா, பெல் ஷேப்ல இருக்கும். மேல் ஜெல்லிஃபிஷ்ல இருந்து ஸ்பெர்ம், ஃபீமேல் ஜெல்லிஃபிஷ்ல இருந்து எக்,
ஸ்பெர்ம் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் நம்மள மாதிரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து சொல்லியிருக்கோம். ஜைகோட்டுக்கு அப்புறமா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் இஸ் பிளாஸ்டுல்லா. பிளாஸ்டுல்லாக்கு அப்புறமாவே லார்வா. அந்த லார்வா என்ன ஆகும்? இட் செட்டில்ஸ் டவுன் ஆன் த சப்ஸ்டேட்டம். ஓகே, அந்த கடலுக்கு அடியில் போய் ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா ஒரு பாலிப் மாதிரி ஸ்டிக் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ரைட், இந்த இடத்துல என்ன நடக்கும்? இது வந்து செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். இங்கே நம்ம காமிச்சும் போது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க, இது வந்து செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். மெடுசா ஸ்டேஜில் இருக்கும்பொழுது இது மெடுசா ஸ்டேஜ். மெடுசா ஸ்டேஜ்னா அடல்ட்டு 2 ஜெல்லிஃபிஷும், மேல் ஜெல்லிஃபிஷும் ஃபீமேல் ஜெல்லிஃபிஷும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ரைட், ஸோ மெடுசால என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்குது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? பாலிப். இப்போ புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? பாருங்க, திருப்பி சொல்கிறேன். 2 ஜெல்லிஃபிஷ் ஆர் ஆரிலியா என்ன பண்ணும்? மேல் ஆரிலியா ஃபீமேல் ஆரிலியா ஸ்பெர்மும் எக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஜைகோட்டா மாதிரி பிளாஸ்டுலா மாதிரி லார்வா செட்டில் ஆகி இட் ஃபார்ம்ஸ் polyp. So Medusa forms polyp with the help of the sexual reproduction. Medusa is a bell-shaped body form. It undergoes sexual reproduction. Then it produces polyp body form. Medusa ல polyp body form ஆகுது with the help of the sexual reproduction. Yes, got it. அதுக்கப்புறமா இந்த polyp form என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சீசனுக்காக வெயிட் பண்ணும். Under the favorable condition, the polyp bodyல strobulation அப்படின்ற கூடிய specialized transverse fusion நடக்கும். Okay, specialized transverse fusion. It's actually a asexual reproduction. Strobulation அப்படின்றது specialized transverse fusion. Transverse fish ஆயிட்டே போகும் பாடி. இப்போ தெரியுது அந்த பிக்சரில் தெரியுதா? குட்டி குட்டியா transverse fusion. ஓகே, பிஞ்சாகி பாடி பிஞ்சாகி ஒரு பஃபே சிஸ்டமில் பிளேட் 1 by 1 அடுக்கி வைக்கிற மாதிரி. அப்போ போகும்போது லைனாக போகும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி பட்டிங் மூலமாக ஒவ்வொரு பிளேட் லைக் ஸ்ட்ரக்சராக வரும். இந்த பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் லுக் லைக் அ பெல் ஷேப். ரைட், பெல் மாதிரி இருக்கா? ஸோ தட் இஸ் அ மெடுசா. காட் இட். இப்போ இந்த பாலிப் ஃபார்ம்லேருந்து என்ன ஃபார்ம் ஆச்சு? மெடுசா ஃபார்ம் ஆச்சு. ஸோ என்ன ரீப்ரொடக்ஷன் நடந்து? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து. காட் இட். கான்செப்ட் உனக்கு நல்லா புரிஞ்சுது இல்லையா? மெடுசா ஃபார்ம்ல இருந்து பாலிப் ஃபார்ம் ஆச்சு. எது மூலமா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தென் பாலிப்ல இருந்து மெடுசா ஃபார்ம் ஆச்சு பட்டிங் மூலமா ஆர் அதர்வைஸ் ஸ்ட்ராபிலேஷன் மூலமா. ஸ்ட்ராபிலேஷன்னா ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்வர்ஸ் ஃபியூஷன். அப்படியே பாடி டிரான்ஸ்வர்ஸாக பிளக்கிறது. பிளந்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி பட்டா ரிலீஸ் ஆகுறது. அந்த குட்டி குட்டி பட்டா யார் ரிலீஸ் ஆவா? மெடுசா. ஒரு பஃபே சிஸ்டம்லேருந்து பிளேட் ஒன்று ஒன்றா வெளியே போகிற மாதிரி. ரைட், ஸோ தட் இஸ் பட்டிங் ப்ராசஸ். ஸோ ஸ்ட்ராபிலேஷனும் பட்டிங்கும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அதனால் ஓவரால் ப்ராசஸ் திருப்பி பார்த்துடலாமா? எஸ், மெடுசா ஃபார்ம் gives polyp form with the help of the sexual reproduction. Polyp form will produce medusa form with the help of the asexual reproduction. Yes, இந்த மாதிரி பாலிப் ஃபார்மும் மெடுசா ஃபார்மும் மாறி மாறி வர்றத நம்ம alternation of generation அப்படின்னு சொல்லுவோம். This is called it as alternation of generation. Yes, I hope you can understand now. இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். Polyp and medusa form. Cnidaria has polyp form and medusa form. What is polyp form? Sessile, cylindrical, represent asexual reproduction. Right? Polyp is a cylindrical body like structure. Sessile தனியா இருக்கும். என்ன மூலமா தன்னோட ஜெனரேஷனை உருவாக்கும்? asexual. Polyp produce medusa asexually. இப்பதான் டீச் பண்ணேன். இப்போ மெடுசா பார்ப்போமா? மெடுசா இஸ் ஆக்சுவலி a bell shaped or umbrella shaped, bell shaped or umbrella shaped and free swimming. ஒட்டிட்டு இருக்காது ஒரே இடத்துல. free swimming represent the sexual generation. sexual generation represent பண்ணும். எப்படி represent பண்ணும்? Medusa forms polyp by sexual reproduction. Yes, இப்போ இந்த கான்செப்ட் இந்த பிக்சர் வச்சு சொன்னாதான் உனக்கு புரியும். வாட் இஸ் பாலிப், வாட் இஸ் மெடுசா. எஸ், ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
So phylum Nidiria, the term metagenesis they used. What is metagenesis? Cnidarian which exists both form, polyp form and medusa-form. So alternation of generation in their life cycle occurs. That is called it as metagenesis. Polyp formum, medusa formum, sexual, asexual reproduction மாறி மாறி நடக்கிறதுனால தன்னோட லைஃப் சைக்கிளை கொண்டு வருவாங்க, தன்னோட ஜென்ரேஷனை கொண்டு வருவாங்க. இது என்ன சொல்லுவோம்? மெட்டாஜெனிசிஸ். இம்பார்ட்டன்ட் 2 மார்க். வாட் இஸ் மெட்டாஜெனிசிஸ்? Cnidarian which exist both form also exhibit alternation of generation in their life cycle. Sexual and asexual life cycle is called metagenesis. Development, indirect development. Indirect development larval stage occurs. It includes free swimming, ciliated, planula larva. நான் சொன்னேன் இல்லையா, asexual reproduction அப்புறமா zygote form ஆகி அதுல இருந்து குட்டி planula larva. See, it's a real planula larva. Ciliated planula larva. Microscope la பார்த்தா தெரியும். Right? So it's a indirect development. Next, Cnidaria example, Physalia. Physalia, it's a Portuguese man of war அப்படின்னு சொல்லுவாங்க. Physalia. Physalia, it's actually a Portuguese man of war. Adamsia, sea anemone. Penatulla, sea pen. Mandrina, brain coral. These are the examples of Cnidaria. We completed phylum Porifera, Cnidarian completely. Right? Next class we'll see the further phylum with very good examples. Thank you, children.